இயல்பிலேயே இறைவன் அம்பிகையோடு கலந்த வடிவம் தான். சுவாமி தனித்தார் என்ற ஒரு பேச்சே கிடையாது. எப்போதுமே நீங்க கோயில்கள் எல்லாம் உற்சவ திருமேனிகளை, சிவபெருமானுடைய வடிவங்களை, நடராஜ திருமேனி, சோமாஸ்கந்தர் எல்லாம் உற்று கவனித்தீர்கள் என்றால் இரண்டு காதுகளிலும் அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எப்போதுமே மாறித்தான். இடது காதிலே தோடு அணிந்து கொண்டு, வலது காதிலே குழை அணிந்து கொண்டு இருக்கும். குழையது ஆண்கள் அணிவது, தோடு பெண்கள் அணிவது. ஞானசம்பந்த பெருமானுக்கு முதல்ல அந்த இடது பாகத்தை தான் காண்பித்துக் கொடுத்தார். அதனால்தான் தோளுடைய செவியன் அவர் பாட ஆரம்பிக்கிறார். உமாதேவியாருடைய சம்பந்தத்தை சொல்லித்தான் சம்பந்த பெருமான் பாடுகிறார். நாளை தோளுடைய செவியன் வந்தவர் என்னமோ ஆந்தானா காதுல தோடு போட்டிருந்தார்பான்னு சொல்லும் விதமாக தொடங்குகிறார். இடது காதிலே தோடு அணிந்தும் வலது காதிலே குழை அணிந்துமாக இறைவன் காட்சி தருவார். எல்லா திருமேனிகளையும் நீங்க பார்க்கலாம். உற்சவ திருமேனிகள்ல உற்று நோக்கினால் காதிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எப்போதும் மாறி இருக்கும். இடது பாகத்திலே உமாதேவியாரை சுமந்திருக்கிறார் என்ற பொருள்பட இப்படி இயல்பிலேயே இறைவனுடைய திருமேனியிலே இடது பாகத்தை அம்பிகை ஆக்கிரமித்திருக்கிறார். ஆனால் கச்சி ஏகம்பத்தில்